ஏடிஎம்ல போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு போட்டோ கொஞ்சம் பால் கொஞ்சம் எங்களுக்கு அழுவாதங்கிறீங்க இட்லி வந்துச்சுன்னு பாக்கிட்டா 5 வயசுல ஒரு பிள்ளை எப்படி வளர்க்கணும் 10 வயசானா பெத்த அப்பனா இருந்தாலும் ஒரு பொட்ட பிள்ளை எப்படி வளர்க்கணும் வயசுக்கு வந்துட்டா எப்படி வளர்க்கணும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஊர்ல ஒரு சக்கால் சொல்ல என்ன மாதிரி காட்டு பார்ப்போம் இங்க இருக்கிற வயசு பிள்ளை பூரா கூப்பிட்டு மதுரை வீரன் கோயிலுக்கு முன்னாடி நிறுத்தி நடுவால நாம இங்க என்ன வெளியூர்ல இருந்து ஒருத்த பொண்ணு கேட்க வந்தா யாரப்பா கேட்பாங்க அங்க போய் சுத்துறதுக்கு வராது இப்படி அழகா பொருந்து நான் என்ன தப்பா வருகிட்டேன் எப்ப ஆண்டவன் அங்கங்கே குறைய வச்சா எனக்கு அடியில வச்சுட்டாப்பா பேசுனீங்க பஸ் அடிச்சு புழைச்ச ஊடுற பாப்பா பால் குடிச்சு புழைச்சவங்க நான் வாழ்ந்த கதையை சொல்லுவேன்னா அவங்க உங்களுக்கு பூவுல குறை இருக்கலாம் பொட்டுல குறை வைப்பான் திங்கிற சோத்துல குறை வைப்பான் நாடு நகரம் வீட்டுக்குள்ள குறை வைப்பான் எனக்கு ஆண்டவன் குறை எங்க வச்சுட்டா தெரியுமா என் ஜாதகத்துல வச்சுட்டாம்பா குறையே இவ்வளவு அளவா பிறந்துனா என்னத்தப்பா கண்டேன் நான் ஜாதகாரங்கிட்ட போய் எடுத்து விரிச்சேன் ஜாதகத்தப்பா விரிச்சது நான் பிறந்ததும் மூல நட்சத்திரம் நான் வயசுக்கு வந்ததும் மூல நட்சத்திரம் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுனால என்னை எவன் தாலி கட்டுறானோ அவன் அப்பயே செத்து போடுவான் போ காடுலனா கட்டிக்குவான் சரி கூடுலனா கட்டிக்குவான் எவனா தாலி கட்டி சாவத்துக்கு வருவானா ஒரு நக்கியாரு கூட என்ன பொண்ணு கேட்க வரல என் கூட படிச்சவளாம் கல்யாணம் பண்ணி அவ புள்ள பேர பேச எடுத்துப்பான் ஆனா எனக்கு ஒண்ணு கூட ஆகல நான் திருப்பி ஜோதிகாரங்கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்பா கிட்ட நடக்கூடாது அப்படி இல்லப்பா இதுக்கு ஒரு பரிகாரம் தான் சொல்லு பரிகாரம் யாருகிட்ட கேக்குறேன் செவ்வாய் தோசை இருந்தா பரிகாரம் பண்றாங்க தார தோசை இருந்தா பரிகாரம் பண்றாங்க இதுக்கு ஒரு பரிகாரம் தான் சொல்லணும் அவன் சொன்னான் பாருப்பா ஒரு வார்த்தை புள்ள நீ கல்யாணம் பண்ணாத நீ புள்ள வாங்கிட்டுனா உனக்கு தோசை அடிபட்டு கொடுக்குறான்பா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாத வகுத்துல மாசமா போனா பாக்குற 4 தாய்கள் என்ன பண்ணும் இந்த தேவடியா எவன போய் புள்ள வாங்கினாலும் இந்த நாதியாடி எவன போய் புள்ள வாங்கினாலும் 4 பேர் திட்டினாங்கன்னா தோசாவில் அடிபட்டு கொடுப்பான் சொன்னது அப்படி சொல்லி விட்டாம்பா நான் பிடிச்சா புளியும் கொம்ப பிடிக்கணும்னு நான் ஊரு தலையோட பிடிச்சுக்கிட்டு பாக்கு தோப்பு பங்களாவில கட்டிக்கிட்டு நாங்க பக்குவமா குடி கட்டி இருந்தோம் என் காணா கொஞ்சம் அப்படி அவங்க அப்ப எப்ப ஸ்டூடியோத்துல தூக்கிப்பா நான் சந்தோஷமா இருந்தோம் என் மாமியாக்காரி பார்த்தா ஏது பெரிய மருமகம் வீட்டுல கஷ்டப்படுறா இந்த சின்ன மருமகம் சின்ன விட்டு மதாராட்டம் மல்லாந்து கிடக்குறா இவளையும் நம்ம கூப்பிடணும் இவளையும் நம்ம வேலை விடணும் அப்படின்னு என் மாமியாக்காரி என்னை வீட்டுக்கு கூப்பிடுறா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா முத என்ன கையில கொடுப்பாங்க என்ன படத்தை கொடுப்பாங்க ஒரு விளக்கு கொடுப்பாங்க நிற விளக்க குத்து விளக்கு கொடுப்பாங்க தண்ணி கொடுத்து வடை கொடுத்து காலை எடுத்து வச்சு உள்ளவா மருமகளை அப்படித்தானே சொல்லுவாங்க என் மாமியாலும் அப்படித்தாம்பா சொன்னா நான் உனக்கு பிறந்த பிள்ளை சும்மா இருப்பனா ஊர்ல இருக்கிற சக்காலத்தி வலது கால எடுத்து வச்சு போறாள் நாம வித்தியாசமா பிழைக்கணும் அப்படின்னு நிறக்கூடம் தண்ணி எடுத்தேன் குத்து விளக்கு கையில எடுத்தேன் அவரு சோத்து கால வச்சு போனாலும் நான் இந்த பீத்து கால தூக்கணும் தான் வீட்டுக்கு உள்ள கூட வைக்கல அங்க மச்சாண்டாரு மண்டைய போட்டுட்டாம்போ என் ஜாதக தோசை அங்க அடிச்சுச்சு என் மாமியாக்காரி பார்த்தா ஏது இந்த தொடைகாலி முண்டை வீட்டுல காலை கூட வைக்கல நம்ம பெரிய பவனை தூக்கி விட்டா இவளை கொடுமை பண்ணி அனுப்பி விட்டுருந்தோம் அப்படி எனக்கு என்னன்னா கொடுமை பண்றா தெரியுமா நெல்ல ரெடிங்கிறா பில்ல ரெடிங்கிறா தண்ணி காய வைடிங்கிறா ஒரு நாள் நெருப்பு எடுத்துருவோம்னா பாரு நான் பண்ற மாதிரி நீங்களும் பண்ணணும்
அவன் என் மாமியை நெருப்பு தான் கேட்டா நான் உனக்கு பிறந்த பிள்ளை சும்மா இருப்பனா செருப்பு தூக்கிட்டு போய் முறையில காட்டினேன். அன்னையில இருந்து அவன் என்கிட்ட பேசுறது இல்ல, நான் அவகிட்ட பேசுறது இல்ல. ஒரு நாள் என் மாமியா வீட்டுல இலவாயி போச்சு. அவன் சொந்த பந்தமா கூட்டிட்டு போறாப்பா. உன்ன கோப்பிடல இங்க பாக்குறத கழிச்சு விடும், கேக்குற சண்டை குடிச்சு விடும். நாளைக்கு நம்மள என்ன நினைப்பாங்க? போய் இவன் போனாளா பெரிய மரும வந்தா சின்ன மரும வரலையே நினைப்பாங்கன்னு சொல்லி நானும் இலவாசலுக்கு போனப்பா. நான் பிறந்த உடனே அம்மா சத்தினாலும் ஒப்பாரி தெரியல. நான் இப்படி கண்ணாடி போட்டுக்கிட்டு குணத்துக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கிறேன். எனக்கு அழுவாச்சு வரலப்பா. உனத்துக்கு பின்னாடி பாவக்காய் சடச்சரியா தொகுதுப்பா. பின்னாடி இதுல 4 காய் பிச்சுட்டு போனா நடுக்கா நம்பூட்ல குழம்பு வைக்கலாமே. இங்க இருந்து அங்க வேலைக்கு வருங்க, அங்க இருந்து வேலைக்கு போடுவோம். கூலி தானே வாங்கிட்டு வருவோம். பிறவு கட்டிட்டு வருது, தேங்காய் தூக்கிட்டு வருது, எண்ணெய் படம் தூக்கிட்டு வருது. இது மாதிரி அந்த வேலையை நான் பார்க்கலாம்னு நினைச்சேன். அங்க போனா நாம போய் வரைக்கும் 4 பேர் திட்ட மாட்டோம். எனக்கு வந்து தேவை என்ன பண்ற பாருங்க. இதை நம்ம மாமியா கிட்ட சொன்னோம்னா அவ எடுத்துட்டு வந்துருவாளே. வயசான காலத்துல எவனு கேட்க மாட்டோம், நேரா கிடந்து சண்டைக்கு வருவா. நம்ம ஒப்பாரி மூலியமா கேட்கலாம். அப்படின்னு எப்படி ஒப்பாரி வச்சு தெரியுமா? எப்போ என் மாமியாவுக்கு கேட்கற மாதிரி ஏ அத்தா அடி பந்தலில பந்தல பாவக்கா தொண்டடி மாமியா அப்படின்னு மாமியா காதல கேக்குற மாதிரி நான் ஒப்பாரி வச்சேன். இது என் மாமியா கறி கேட்டுக்கிட்டா என்னைக்கு பேசுற மாதிரி இன்னைக்கு பேசுறேன். நாம இளவு வாசல சேர்ந்துக்கணும், போனவன் மட்டும் வரவா போறோம் அப்படின்னு அவ எப்படி ஒப்பாரிக்கிறான். வயசான காலம் அவ என்ன பண்றான்? போகும்போது அடுத்த காலம் ஒருத்து கடி போகும்போது அறுத்துக்கலாம் பொறுத்துக்கடி மருமவளம். மாமனா மாமியா நாங்க இப்ப மருமவளம் நாங்க இப்படி பேசி இருந்த பாரு. பொறுத்துன பறிக்கிறது காலு போட்டுல அழுதாலே இவன் எழுதிட்டு நின்னுக்கிட்டா. ஏது மாமியாலும் மருமொழி நம்ம வீட்டுக்கு பாக இருக்கு பரவாயில்ல. அவன் எப்படி பறிக்கிறான்? ஏப்பா காளி எப்பா என் கதை ஊரு செஞ்சுது. பரவ கதை என்னன்னு பாப்போம்பா. சரி பட்டுமா? ஊர் பொதுமக்கள் சார்பாக மதுரைவரன் பெயர் விளங்குவோம், மாரியம்மன் பெயர் விளங்குவோம். எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டார். அவருடைய குடும்ப பட்டி பெருக்கி பால்பாடம் வங்கி எந்த பக்கம் போனாலும் பக்கமாக வர வேண்டும். அருமை மாமா அவர்கள் எனக்காக அளிக்கப்படுது அளவில்லாத காஞ்சனம். அருமை நண்பராகப்பட்டவர் எனக்காக அளிக்கப்படுது அளவில்லாத காஞ்சனம். அவர் குடும்ப பட்டி பெருக்கி பால்பாடம் வங்கி எந்த பக்கம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும்.